ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேத்து ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்துக்கு போயிருந்தேன். அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற என்னோட ஒப்பீனியனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட கதைய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து அ ஒரு டாக்டர் அதாவது ஒரு சயின்டிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து இந்த மாரி டைனோசர் அதாவது டைனோசர் ரத்தத்த எடுத்து, அது மூலியமா வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சா, அத வச்சு அ இப்ப வாழ்ற மக்களோட லைஃப் டைம் இன்கிரீஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்றாங்கன்னா, அத 100 வயசு வரைக்கும் அந்த மாரி மாத்தலாம். அந்த மாரி சொல்றாரு. ஒரு 20 வருஷம் ஆயுள் காலத்த கூட்டலாம். அந்த மாரி சொல்றாரு. அதுக்காக ஒரு டீம செட் பண்றாங்க. ஒரு ஆரம்பத்துல யாரும் வரலைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் பணத்த இது பண்ணி, ஒரு டீம செட் பண்ணி கூட்டு போறாங்க. அந்த டீம் வந்து அந்த டீம் மூலியமா ஒவ்வொரு டைனோசரா வந்து அந்த ரத்தத்த எடுக்குறாங்க. அதாவது 3 டைனோசர் கிட்ட இருந்து எடுக்கணும். ஒண்ணு மொசசாரஸ், அடுத்து இன்னொன்னு பறக்கும்ல ரெக்க வச்சு, அந்த மாரி ஒரு டைனோசர் ஒண்ணு. அடுத்து வந்து இன்னொன்னு வந்து அந்த நீளமா கழுத்து வச்சுட்டு ஒரு மாரி பெரிய டைனோசர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டைனோசர் ஒண்ணு. இது 3 கிட்ட இருந்து எடுக்கணுமா, அந்த 3 கிட்ட இருந்து எடுக்கிற ரத்தத்த வச்சு கண்டுபிடிக்கிற மருந்த வச்சு, அ லைஃப் டைம் அதாவது ஆயுள் காலத்த கூட்ட முடியும். அந்த மாரி சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறாங்க. அத கண்டுபிடிக்கிறப்ப என்னென்ன தடைகள் வந்துச்சு, அந்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தாங்க, ஆ கடைசில எடுத்துட்டு எப்படி உயிரோட வராங்க, யார் யார் மிச்சம் இருக்காங்க, இதுதான் இந்த கத. ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அ எந்த இடத்துலயுமே தேவையில்லாத நடிப்புகளையும் காட்டல. தேவையில்லாத எந்த இதுவும் பண்ணாம, அந்த படத்துக்கு என்ன தேவ? அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. அடுத்து சினிமோட்டோகிராஃபி. சினிமோட்டோகிராஃபி வேற லெவல்ன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து ஹாலிவுட் படம்னா, அந்த அந்த குவாலிட்டிய மீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அ ஜுராசிக் பார்க் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். அடுத்து ஜுராசிக் வேர்ல்டுல வந்து 3 பார்ட்ஸ். அதாவது ஜுராசிக் பார்க் 1, 2, 3 அடுத்து ஜுராசிக் வேர்ல்டு, ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம், அடுத்து ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் நெனைக்கிறேன். லாஸ்ட் பார்ட். இப்படி 6 பார்ட் வந்திருக்கு. இது வந்து அதோட ரீபூட் மாரி தான் இருந்துச்சு. அதாவது அது முன்னாடி இருந்த ஆக்டர்ஸ் யாருமே இதுல இன்க்ளூட் ஆகல. இது ஒரு ரீபூட் தான். புதுசா வந்து பண்ண மாரி தான் இருந்துச்சு. அதுவும் மத்த கதைகள இது பண்ணும்போது, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்க மாரி இருந்துச்சு. அதாவது ரிஸ்க் எப்புட்ன்னா, இதுவரைக்கும் பார்த்த டைனோசர்லாம் என்ன பண்ணுவீங்க? தெரியாம போய் மாட்டிக்குவாங்க. அந்த டைனோசர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு இருக்கும். இல்லாட்டி அந்த டைனோசர வந்து கிரேன் அந்த மாரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி புடிக்கிறது, இந்த மாரி அடக்குறது, இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கும்னே வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல என்னன்னா, அந்த டைனோசர் உயிரோடு இருக்கும்போது, அதோட பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணணும். அது சாகக்கூடாது. செத்துட்டா அந்த பிளட் வந்து வேஸ்ட் தான். ஆனா அது சாகுறதுக்கு முன்னாடி அதோட பிளட் சாம்பிள அவங்க எடுக்கணும். அது வந்து எவ்வளோ ரிஸ்க்ன்னு பார்த்துக்கோங்க. ஆ அது உயிரோட இருக்கும்போது அதோட பிளட் சாம்பிள எடுக்குறதுன்றது எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு ஜாப். நான் கூட அது ஸ்டார்ட்டிங்ல சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு மாரி "என்னடா உயிரோட இருக்கும்போது எடுக்குறீங்களா? அத புடிக்கிறோம்னு போனாலே அது கொல்லுமேடா கண்டமேனிக்க. உயிரோட எடுக்கணும்ன்றீங்க. இது என்னடா இருப்பாங்களா என்னன்னு பார்க்கும்போது, படம் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் இது ஈஸியாவே நாங்க எடுத்துருவோன்ற மாரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் மாரி இருந்துச்சு. அத ஒரு கன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து அந்த டைனோசர் கிட்ட போய் சுட்டோம்னா போதும். அதுவே வந்து பிளட்ட எடுத்துட்டு அது ஃபில் ஆனதுக்கப்புறம், ஆ அதுவே வந்து ஒரு அ அதுவே வந்து ஒரு ராக்கெட் மாரி போயிட்டு மேலருந்து பாராசூட் வழியா கீழ வந்து விழுந்துரும். அந்த மாரி தான். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது முன்னாடி ஆரம்பத்துல இந்த மாரி டெக்னாலஜி யூஸ் பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க. அ அப்படி அப்படி பார்க்கும்போது எப்புட்றா பிளட் சாம்பிள் எப்புட்றா போய் எடுப்பீங்க? அப்படின்னு இருந்துச்சு. ஆனா படத்தோட அந்த கொஞ்ச தூரம் படத்துக்கு போனோனே, நாங்க இப்படிதான் பிளட் சாம்பிள் எடுப்போம்னு சொல்லி ஒரு கன்ல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாரி பிளேஸ் பண்ணி, சிரிஞ்ச் மாரி பிளேஸ் பண்ணி, அது மூலியமா எடுக்கலாம்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஈஸியான வழியா இருந்துச்சு. ஏன்னா தூரமா இருக்கப்ப, லைட்டா தூரமா இருக்கப்ப, அத சுட்டு, அதுவே வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்காவே பிளட்ட உரியும். அந்த பிளட் ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பறந்து வந்து கையில பாராசூட் மாரி வந்து நின்றும். இது ரொம்ப ஈஸியாவே காட்டிட்டாங்க. அது இத வந்து இப்படிதான் நான் எடுக்க போறோன்ற காட்டுறதுக்கு முன்னாடி, எப்புட்றா எடுப்பாங்க? எப்புட்றா டைனோசர் உயிரோட இருக்கும்போது பிளட் எடுப்பாங்கன்னு ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. இத காட்டுனதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துருவாங்க. இருக்கிற படத்திலே அதாவது அது காட்டுறதுக்கு முன்னாடி அ இருக்கிற படத்திலயும் இதுதான்டா ரொம்ப டஃப்பா இருக்க போது இவங்களுக்கு. புடிக்க போனாலே அது கொல்லுமேடா டைனோசர் அந்த டைனோசர் தெரியாம அந்த பக்கம் போயிட்டாலே அது கொன்றும். அந்த சமயத்துல அது உயிரோட இருக்கும்போது எப்புட்றா பிளட்ட எடுப்பாய்ங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே. இத காட்டுனதுக்கு அப்புறம் புரிஞ்சு போச்சு. டேய் இருக்கிற படத்திலேயே இதான்டா ரொம்ப
ஈஸியான டாஸ்க்கா கொண்டு வரீங்க அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் கூட டீரெக்ஸு இந்த மாரி பெருசு பெருசா எடுப்பாங்கன்னு பார்த்தா, மொசசாரஸ் எடுத்தாங்க. மொசசாரஸ் பெருசு தான். மொசசாரஸ வந்து குறை சொல்ல முடியாது. மொசசாரஸ் பெருசு. ஆ ஆனா வந்து அத கொஞ்சம் ஈஸியா எடுத்துருவாங்க. தண்ணிக்குள்ள இருந்து இது எடுப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா ஆட்டம் காட்டும் அவைங்களுக்கு. அவைங்க பாட்டுக்கு போயிருந்தா கூட விட்டுருக்கும். அவைங்க வந்து "என்னையாடா ஊசி வச்சு குத்துனீங்க?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பழி வாங்குறேன்ற பேர்ல மறுபடியும் வந்து அவைங்க போட்ட கந்த மந்தமா ஆக்கி விட்டுரும். போட்டே "போங்கடா என்னையாடா வந்து நீங்க ஊசி வச்சு குத்துறீங்க? உங்க போட்ட நான் காலி பண்றேன் நானும்" போட்ட காலி பண்ணி விட்டுரும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, 2வது ஈஸியான டைனோசர் தான். அதாவது அது பாலூட்டி தான். அது வந்து அந்த கழுத்து பெருசா இருக்கும்ல. வெஜ் மட்டும் தான் சாப்பிடும். இலை தழைகள மட்டும் தான் சாப்பிடும். அந்த டைனோசர். அது ஈஸியா எடுத்துட்டாங்க. அது வந்து அது எந்த டிஃபிகல்ட்டியும் இல்ல. அது ஈஸியா எடுத்துட்டாங்க. 3வது வந்து அந்த அந்த பறக்கும் பார்த்தீங்களா? அது அது ஏதோ பறக்கிற டைனோசர். அந்த ரெக்க கூட பெருசா இருக்கும். பறக்கும். அந்த டைனோசர் அது வந்து நான்வெஜ் தான் சாப்பிடும். நான்வெஜ்ஜும் சாப்பிடும் அது. அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கா தான் இருந்துச்சு. மலைக்கு அடியில போய் இறங்கி போய் எடுக்கிற மாரி. அது முட்டைக்குள்ளேயே இருந்தே எடுத்தாங்க. ஏன்னா வந்து அது பறந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா எவனாலயும் சுட முடியாது. அது நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து அ அது முட்டையிலேருந்து எடுத்துருவோம்னு போய் எடுத்தாங்க. அது வந்து அத வந்து பார்த்துரும். அதுக்கப்புறம் அத குழப்புறேன்ற பேர்ல, ஒருத்தன் டைவர்ட் பண்றேன்ற பேர்ல மேல போவேன். அவன கடிச்சு கொன்றும் அது. இவங்க மேல இருந்து கீழ விழுந்துருவாங்க. அதுவும் வா அந்த அந்த கயிறுல இருந்து அவரு கட் பண்ணி விழுவாரு. எவ்வளவு உயரத்துல இருந்து விழுவாரு. ஆனா, ஒரு சிறிய அடிகள் கூட அவருக்கு படாது. ஹாலிவுட் படத்துல இதெல்லாம் பார்க்க முடியாது. அவரு அவ்வளவு உயரத்துல இருந்து விழுகுறாருங்க. மலையில இருந்து விழுகுறாரு. ஆனா, அவருக்கு அடியே படல. சைலன்ட்டா பார்த்துட்டு வர வேண்டியது தான். வேற என்ன பண்றது? இதே தமிழ் படத்துல இந்த லாஜிக்லாம் இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, தமிழ் படத்துல எப்படி ஓட்டியிருப்போம்? ஆனா ஹாலிவுட் படம் ஒண்ணும் சொல்ல முடியல. டைனோசர் படம். டைனோசரே இமேஜின் தானே. டைனோசரே இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு இமேஜினேஷன் தானே. அப்படி நெனச்சுட்டு பார்த்துட்டு வர வேண்டியது தான். ஆ அடுத்து கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் அதே மாரி தான். வழக்கம் போல ஒரு பெரிய டைனோசர காட்டி, அந்த டைனோசர்ட்ட இருந்து தப்பிக்கிற மாரி ஒரு கதை முடிச்சுட்டாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு. இப்போ மத்த இதுலலாம் பார்த்துட்டீங்கன்னா, இதுவரைக்கும் மத்த பார்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதுல வந்து மியூட்டன்ட் டைனோசர்ஸ வந்து நெறைய காட்டுனாங்க. நெறைய டிஃபரண்டான டைனோசர். அதாவது எப்புட்ன்னா 2 டைனோசர மிங்கிள் பண்ணி 2 டைனோசரோட ஜீன வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு டைனோசர் புதுசா கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த மாரி டைனோசர்ஸ் வந்து இதுல நெறைய காட்டுனாங்க. அந்த பறக்கிற டைனோசர்க்குள்ள மூக்கு அந்த வாய் வந்து கூர்மையா தானே இருக்கும். அது வந்து இதுல வேற மாரி இருந்துச்சு. அந்த மாரி ஒண்ணு காட்டுனாங்க. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல வர டைனோசரே வந்து டீரெக்ஸும் இன்னொரு டைனோசரும் சேர்ந்த மாரி ஒரு டைனோசரா இருந்துச்சு. அது வேற மாரி தான் இருந்துச்சு அது. அந்த மாரி காட்டியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அது வழக்கம் போல யார் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஸ்டார்ட்டிங்கா டைனோசர் படத்துலலாம் என்ன அந்த இந்த படத்துல என்ன வரும்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து போவான்ல. அவன அந்த டைனோசர் கொல்லும் கிளைமாக்ஸ்ல. அதுதான் கான்செப்ட். கடைசில வந்து பணம் இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட்டிட்டு போயிருப்பான்ல எல்லாத்தையும். அவன கொன்றும் அந்த டைனோசர். அப்படியே கொன்னுட்டு அப்படியே வந்து ஃபீல் குட்டா அப்படியே எல்லாருமே தப்பிச்சு போயிருவாங்க. அவ்வளோதான். சரி ஓகே. இப்ப பாருங்க சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசணும்னா எதேதோ போயிடுச்சு. சரி சினிமாட்டோகிராஃபி என்னன்னா, படத்துக்கு தேவையானது தான் வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அ கலரிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டைனோசர்லாம் 6 6 படம் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் இத தனியா சொல்ல வேண்டியது கிடையாது. அ முன்னாடி இருந்த படங்களுக்கு இது கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா டைனோசர்லாம் நீட்டா கொண்டு வந்துட்டாங்க. அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ சொல்லியே ஆகணும் மியூசிக். ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து இந்த மியூசிக் மட்டும் தான் போடுறாங்க. ஆனா இன்னும் இந்த மியூசிக்கு கிவ்ஸ் ஜுராசிக் பார்க் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து 6த் பார்ட் முடிஞ்சு இப்ப இது 7த் பார்ட். ஆனா இது ரீபர்த். இது கம்ப்ளீட்டா வந்து ரீபூட் பண்ணிட்டாங்க. இதுல பழைய ஆள்கள் யாருமே கிடையாது. ஆனா, அந்த ஜுராசிக் பார்க் 1ல போட்ட மியூசிக்குங்க. இந்த பார்ட் வரைக்கும் இந்த இந்த ரீசென்ட்டா வந்த இந்த ரீபர்த் இந்த இந்த பார்ட் வரைக்கும் அந்த மியூசிக் தான் போடுறாங்க. ஆனா, இன்னும் அந்த மியூசிக் கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டே தாங்க இருக்கு. இதே இது நம்ம தமிழ் படம் ஏதாவது ஒரு தமிழ் படத்துல வந்து இந்த மாரி ஒரு நெறைய பாட்டு வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்ட மியூசிக்க போட்டோம்னா, எத்தன வாட்டிடா இதே பாட்ட வச்சு நீங்க போடுவீங்க? அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். ஆனா, இத்தன படம் வந்துருச்சு. ஆரம்பத்துல அந்த மியூசிக் தாங்க இந்த படத்துலயும் ஆரம்பத்துல அந்த மியூசிக் போடும்போது தாங்க கூஸ் பம்ப்ஸ். அந்த மியூசிக் அப்படியே அந்த ஜுராசிக் பார்க், அந்த ஜுராசிக் வேர்ல்டுக்காகவே தனிப்படையா உருவாக்கப்பட்ட மியூசிக்குங்க அது. பார்த்தா அந்த மியூசிக் இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. அந்த மியூசிக் கேட்டுட்டு எனக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. வேற லெவல் மியூசிக். போட்டா அந்த ஒரே மியூசிக் தரமான சம்பவம் தான்.
இனி எத்தனை படம் ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்டு எத்தனை படம் வந்தாலும் இந்த ஒரு மியூசிக் நின்னு பேசும். டைனோசர் அந்த எக்ஸைட்மெண்ட் அதை காட்டுறதுக்காக அந்த ஒரு மியூசிக் நின்னு பேசும் இந்த மியூசிக். வேற எந்த மியூசிக்கும் தேவையில்ல. சரி ஓகே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆ இதுல வந்து 2 பிரிவா இருக்காங்க. அதாவது எப்புட்ன்னா, ஒருத்தவங்க ட்ரிப் அதாவது டூர் போறதுக்குன்னு அந்த வழியா வந்தவங்க ஒருத்தவங்க, இந்த டைனோசர்களோட ரத்தத்த கலெக்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. 2 வகையா இருக்காங்க. அது டூர் போன வந்தவங்களுக்கு தாங்க டைனோசர் எல்லா பிரச்சனையும் குடுக்குது. இந்த ரத்தத்த கலெக்ட் பண்ண வந்தவங்க கூட வராங்க, ரத்தத்த கலெக்ட் பண்றாங்க, அடுத்த ரத்தத்த கலெக்ட் பண்றதுக்கு போறாங்க. அவங்களுக்கு சில சில இடைஞ்சல்கள் குடுக்குது. இதனால அத தாக்கும்போது அது அட்டாக் பண்ணி தானே ஆகும். அத தாக்கும்போது அது என்ன சும்மா வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படின்ற பட்சத்துல தான் அவங்களெல்லாம் தாக்குது. ஆனா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பாவங்க. அவங்க பாட்டுக்கு எனக்கு என்ன அப்பாவியா போறாங்க. அவங்கள போய் வம்புக்கு வம்புக்கு டைனோசர் பூரா வம்பு இழுக்குது. ஒவ்வொரு டைனோசரும் அவங்களையே நேந்து விட்ட மாரி போய் வந்து அவங்களே வம்பு இழுத்துட்டு வருது. மோசஸாரஸ் எடுத்தோனே அவங்க 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 போன போட்ட தான் போய் முட்டி முட்டி கவுத்து விட்டுரும். இவங்க போய் அந்த ஊசிய எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்கள முட்டி மோதி தள்ளி விட வரும். ஆனா வந்து பாவம் அந்த அப்பாவி குடும்பத்த போட்ல போகும்போதே தள்ளி விட்டு போயிடும். 2வது இவங்க எல்லா டைனோசரையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது கலெக்ட் பண்ணும்போது அதால அஃபெக்ட் ஆகுற டைனோசர்ஸ் மட்டும் தான் இவங்கள அட்டாக் பண்ணும். இந்த கலெக்ட் பண்றவங்க. ஆனா அவங்கள எல்லா டைனோசரும் அட்டாக் பண்ண விடுது. இது இடையில வந்து அந்த ஒரு மரத்துக்கு அடியில தங்கியிருப்பாங்க. போய் தங்கியிருப்பாங்க. அப்ப என்னன்னா ஒரு ராப்டர் மாரி ஒண்ணு அட்டாக் பண்ண வரும். அதான் ஒரு பையன் தனியா மட்டும் நிப்பான். ராப்டர் மாரி அட்டாக் பண்ண வரும். ராப்டர் மாரி தான் இருந்துச்சு. அட்டாக் பண்ண வரும். அட்டாக் பண்ணோனே ஒரு மேல அந்த பறந்து வரும் பார்த்தீங்களா? ரெக்க வச்சிருக்கும்ல. அந்த டைனோசர் வந்து புடிச்சுட்டு போச்சு. இல்லாட்டி அந்த பையன் காலி ஆயிருப்பான். இதே மாரி பாவம் சுத்தி பார்க்க வந்தவங்களே எல்லாரையுமே போட்டு அடிக்கிறது, அந்த அடி. பாவம் அந்த குடும்பத்துல 4 பேரையுமே உயிரோட காப்பாத்தி அனுப்பிட்டாங்க கடைசில. என்னதான் நெறைய தொந்தரவுகள், டைனோசர்கள் வந்து எல்லாமே அவங்கள தான் தொரத்துதுன்னாலும், அந்த 4 பேரும் முழுசா வீட்டுக்கு போயிட்டாங்க கடைசில. இந்த என்னதான் இவங்கள டைனோசர் தொரத்தல, அவ்வளவா தொரத்தல. அ ரத்தத்த கலெக்ட் பண்ண வந்த டைனோசர் மட்டும் தான் தொரத்துது. டிஸ்டர்ப் பண்ணா மட்டும் தான் தொரத்துது அப்படின்னு வந்தாலும், இவங்கலாம் ஆள் காலியாயிருச்சு. சரி அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து படம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் போயிருச்சு. அந்த டைனோசர் வந்து அந்த பக்கத்துல வந்து அந்த மூஞ்சிய காட்டும்போது ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? நமக்கே ஒரு மாரி ஒரு மாரி ஒரு நடுக்கம்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாரி ஒரு இதா தான் இருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்கா அந்த மாரி தான் இருக்கும். உண்மையிலே அந்த இதெல்லாம் நல்லா காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, உண்மையிலே இந்த கிளைமாக்ஸ்லலாம் ஒருத்தர் வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட அந்த பெரிய டைனோசர் வந்துரும். அந்த கிளைமாக்ஸ்ல அந்த வில்லன், அந்த கெட்ட டைனோசர்ன்னு நெனைக்கிறேன். அந்த டைனோசர் வந்துரும். வந்து அவர புடிக்க வரும்ல. புடிக்க வரும்போது ஒருத்தர் வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக, அந்த லைட் மாரி இருக்கும்ல, அந்த ரெட் கலர் லைட் மாரி அத காட்டுனா டைனோசர் ஃபாலோ பண்ணும்ல. அந்த லைட்ட காட்டிக்கிட்டு அவரு ஓடுறாரு. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவர் நீந்தி வர்றாரு. சரி அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவர் செத்துட்டாருன்னு நமக்கே ஒரு மாரி ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக, அவங்க மத்தவங்கள காப்பாத்துறதுக்காக அவரு தான் உயிர பணயம் வைக்கும்போது, கடைசில அவர் வந்து ஒரு ஃபிளேர் கன்ன சுட்டு அவர் வந்து வருவாரு. வெளிய வருவாரு. வரும்போது அப்பா! வேற லெவல்ல தப்பிச்சிட்டாப்லடா! அப்படின்ற மாரி ஒரு ஃபீலே வந்துச்சு. சொல்லப்போனா, அந்த டூரிஸ்ட் வந்த ஃபேமிலிய தான் டைனோசர் பாவம் பாடா படுத்தி விட்டுருச்சு. பாவம் டூர் வந்தது தப்பாடா! அப்படின்ற மாரி டூர் வந்த ஃபேமிலிய போட்டு, அந்த டைனோசர் போட்டு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி விட்டுச்சு. சொல்லப்போனா, அவங்க பார்க்காத டைனோசரே கிடையாது. மொசசாரஸும் அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டு வம்பிழுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு ஸ்பைனோசாரஸா? அது அது இது பண்ணும்போது, அவங்க அந்த ரத்தத்த எடுக்க வந்த குரூப் கூடயே இவங்களும் இருப்பாங்க. அதனால அதுகிட்டயும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ராப்டர் அது தொரத்தும்போது இருப்பாங்க. அது இது அ அந்த இது இருக்கும். அந்த சின்ன குட்டியா ஒரு டைனோசர் இருக்கும். அது இருக்கும். டீரெக்ஸே இவங்களுக்கு கூட தாங்க இருந்துச்சு. டீரெக்ஸு டீரெக்ஸ் வந்து படம் ஃபுல்லுக்க தேவையில்ல. அது ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் வந்துட்டு போகும் டீரெக்ஸ். அது சும்மா படுத்து கிடக்கும். ஒரு டைனோசர் கொன்னுட்டு படுத்து கிடக்கும். அந்த இடத்துல வந்து அந்த ப்ளோட் இருக்கும். அத எடுக்க போவாங்க. அப்ப டீரெக்ஸ் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் அதிகமா டீரெக்ஸ் வந்து ஆ "நீலாம் ஒரு ஆளாடா! உன்னால ஈஸியா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுருவோம்" அப்படின்னு ஈஸியா அவங்க தப்பிச்சுட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிய தாங்க பாவம் டைனோசர் தொந்தரவு பண்ணி எடுத்துருச்சு. சரி ஓகே. ஓவராலா வந்து மத்தபடி குறைகள்லாம் இல்ல. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய படம் தான். எல்லாருமே போய் மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு. தியேட்டர்ல போய் எல்லாருமே பாருங்க. உண்மையிலேயே
தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையிலேயே நல்லா இருக்கும். டைனோசர பொறுத்தவரைக்கும் அந்த சவுண்ட், அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நல்லா இருக்கும். அதனால எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் படத்த பாருங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஆ உங்களுக்கு வேற எதுக்காவது ரிவ்யூ குடுக்கணும், வேற ஏதாவது ஒரு படம், இல்லாட்டி வேற ஏதாவது வீடியோஸு, இந்த மாரி வேற ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ குடுக்கணும்னாலும் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுக்கு ரிவ்யூ குடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அத வந்து ரிசர்ச் பண்ணிட்டு ஓகேவா? பாய்.